ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 44. பிராயேன தேவ முனையக ஸ்வவிமுக்தி காமா மௌனம் சரந்தி விஜனேன பரார்த்தநிஷ்டா ந ஏதான் விஹாய கிருபனான் விமுமுக்ஷ ஏகோ ந அன்யம் த்வத் அஸ்ய சரணம் பிரமதோ அனுபஷ்யே. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். தூய பக்தன் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறான். இதை ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 17ஆம் அத்தியாயம் 28வது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது. நாராயண பராசர்வே ந குதஷ்சன பிப்யதி ஸ்வர்கே அபவர்க நரகேஷு அபி துல்யார்த்த தர்ஷின. பரமபுருஷ பகவானாகிய நாராயணரின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பக்தர்கள் வாழ்வின் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படுவதில்லை. இத்தகைய பக்தர்கள் பகவத் தொண்டில் மட்டுமே ஆர்வம் கொண்டுள்ளதால் இவர்களுக்கு ஸ்வர்க்கம், முக்தி, நரகம் எல்லாமே ஒன்றுதான். ஏனெனில் ஒரு பக்தன் ஸ்வர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ வாழ்வதில்லை. அவன் ஆன்மீக உலகில் கிருஷ்ணருடன் வாழ்கிறான். பக்தர்களுடைய வெற்றியின் இரகசியத்தை கர்மிகளும் ஞானிகளும் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே கர்மிகள் பௌதீக ஏற்பாடுகளினால் மகிழ்ச்சியடைய முயற்சி செய்கின்றனர். ஞானிகளோ பகவானுடன் கலந்து விடுவதன் மூலம் மகிழ்ச்சியடைய விரும்புகின்றனர். பக்தனுக்கு இத்தகைய விருப்பங்கள் எதுவும் இல்லை. இமாலயத்தில் அல்லது வனத்தில் பெயரளவே ஆன தியானம் செய்வதிலும் பக்தனுக்கு விருப்பமில்லை. மாறாக உலகில் ஜனத்தொகை மிகுந்த இடங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு அவன் கிருஷ்ண உணர்வை போதிக்கிறான். கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே இந்த நோக்கத்திற்காகத்தான். தனிமையான இடத்தில் தியானம் செய்வதை நாம் போதிப்பதில்லை. பெயரளவே ஆன இத்தகைய தியானத்தில் ஈடுபவர்கள் எல்லா வகையான முட்டாள்தனமான பௌதீக செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். இருப்பினும் தங்களை மிகவும் முன்னேறியவர்களாக எண்ணி தற்பெருமையும் கொள்கின்றனர். பிரகலாதரை போன்ற ஒரு வைஷ்ணவர் ஆன்மீக முன்னேற்றம் என்ற இத்தகைய பொய்ப்புரட்டுகளில் ஆர்வம் கொள்ளவில்லை. மாறாக மக்களுக்கு கிருஷ்ண உணர்வை பரப்புவதில் அவர் நாட்டம் கொள்கிறார். ஏனெனில் மகிழ்ச்சிக்கு அது ஒன்றுதான் வழி. பிரகலாதர் பின்வருமாறு தெளிவாக கூறுகிறார். ந அன்யம் த்வத் அஸ்ய சரணம் பிரமதோ அனுபஷ்யே. கிருஷ்ண உணர்வில்லாமல், உங்களுடைய தாமரை பாதங்களில் சரணடையாமல் ஒருவனால் மகிழ்ச்சியடைய முடியாது என்பதை நான் அறிவேன் என்று பிரகலாதர் கூறுகிறார். ஒருவன் பிறவிக்கு பின் பிறவியாக இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு கிரகங்களில் சுற்றித் திரிகிறான். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சேவகரான ஒரு பக்தரின் கருணையால் கிருஷ்ண உணர்வை பற்றிய ஒரு தடயத்தை அவனால் பெற முடியும். இதனால் இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறுதியில் பரமபதத்தையும் அவனால் அடைய முடியும். இதுவே வாழ்வின் உண்மையான இலக்கு. இமாலயத்திற்கோ வனத்திற்கோ சென்று பெயரளவே ஆன தியானம் செய்வதில் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கு சிறிதும் விருப்பமில்லை. அங்கு தியானம் செய்வதாக ஒருவன் காட்டிக்கொள்கிறான், அவ்வளவுதான். நகரங்களில் யோகமும் தியானமும் கற்றுத்தருவதற்கு பல இடங்களை திறப்பதிலும் அவர்களுக்கு விருப்பமில்லை. மாறாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்கள்
வீடு வீடாக சென்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு போதித்தது போல பகவத்கீதையின் போதனைகளை உள்ளது உள்ளபடி மக்களுக்கு எடுத்து கூறுவதில் ஆர்வம் கொண்டுள்ளனர். இதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும். பகவான் கிருஷ்ணர் இல்லாமல் மகிழ்ச்சியடைய முடியாது என்பதை கிருஷ்ண பக்தி இயக்கத்தினர் முழுமையாக நம்ப வேண்டும். இவ்விதமாக கிருஷ்ண உணர்வுள்ள ஒருவன் எல்லா வகையான பொய்யான சமயவாதிகளையும் ஆன்மீகிகளையும் தியானிகளையும் அத்வைதிகளையும் தத்துவவாதிகளையும் பொதுநலவாதிகளையும் விலக்கிவிடுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதன் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 44 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.